விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் இனிப்பு பூரண கொழுக்கட்டை. ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா வறுத்து தூள் நீக்கின வேர்க்கடலை, வெள்ளை எள்ளு, இது ரெண்டு பவுடர் ஃபார்ம் இல்லாமல் கொரன்னு அரிசி எடுத்துக்கோங்க. இது கூட வெள்ளத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ 4 கப் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைனா எண்ணெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சூடாக இருக்க தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. கை பொறுக்கிற சூடு வந்தோடனே கையை வச்சு நல்லா மிக்ஸ் கொடுங்க. மாவு நல்லா சாஃப்டாக இது மாதிரி இருக்கணும். அப்போ தான் கொழுக்கட்டையும் சாஃப்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நல்லா உருட்டி உள்ள ஃபில்லிங்கை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்படி இல்லை நீங்கள் மோல்டில் செய்கிறீங்க அப்படின்னா அந்த மோல்டுக்குள்ளே நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணி நல்லா ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ உள்ள ஃபில்லிங்கை வச்சுட்டு வெளியே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்கன்னா பூண்டு ஷேப்பில் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஸோ இதே மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் ஈரமான துணி போட்டு 8 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக சாஃப்டாக கொழுக்கட்டை ரெடி. நீங்களும் விநாயகர் சதுர்த்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மக்கிட்ட ப்ரௌனி, முட்டை மிட்டாயெல்லாம் ஆஃபரில் போயிட்டு இருக்கு. ஆஃபரை தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.